guys, இந்த வீடியோவில் ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழுக்கு இன்றைக்கி நம்ம நியூ ட்ராமா போட போகிறோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பற்றி உள்ள வந்துருப்பீங்க. ஆமாம், லாஸ்ட் ஃபாரோட சீசன் 1 எபிசோட் 1 தான் போட போகிறோம். இந்த இது வந்து நம்ம லாஸ்ட் ஃபாரோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து அழகாக இருக்க போகுது. இது ஸ்டோரியில் இருக்க பிளேஸ் வந்து ஒவ்வொரு இடமும் அழகான காட்சிகளாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இது வந்து நியூ ட்ராமா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வந்து நியூ ட்ராமா 2024 ரிலீஸ் ஆன ட்ராமா தான் இது. அதாவது ஒரு இளவரசிக்கு 4 ஹீரோ இருக்க போகிறாங்க. அது யார் வந்து நம்ம இளவரசிக்கு மட்டும் வர போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஹீரோயின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி தான் பண்ணியிருக்கேன். பெல்லைக்கு வந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க பிடிக்கல போகலாம். ஒரு அழகான பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் நம்ம அழகான ஹீரோ சின்ன வயசில் இருக்கும் போது காட்டுறாங்க, சின்ன வயசில் ஆரம்பத்தில் இருக்கும் போது காட்டுறாங்க. இந்த அழகான இந்த ஊஞ்சல் ஆடுற பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேர் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் போகலாம். இருந்தாலும் அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கில் கொடுக்குறேன். எங்கள் பேரில் என்னென்ன அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோட பேர் சன்ஷிஷ்மான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காமே இருக்கும். உங்க கூட பழகவே மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாலும் ஏன் எனக்கு பிடிக்கலையா, ஊஞ்சல் ஆடிட்டு ரசிச்சுட்டு இருந்தாலும் ஏன் என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேலை இருந்ததை நான் பார்க்கல அப்படின்னு. சரி அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு ஹீரோயின் கடுப்பாகி தான் வந்து நம்ம பேசுகிறாங்க ஹீரோ கிட்ட. அதாவது எப்படியாவது நம்ம வந்து செஞ்சுவாங்கிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு சொல்லி இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து சரி இவருக்கு பூ போய் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூ வந்து பொறிக்கிறாங்க. அதாவது ஒரு மரத்து மேலே ஏறி பொறிச்சிட்டு ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து பூ வந்து கீழே போட்டாரு. என்ன நீ எப்போ பார்த்தா நீ இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மரத்தில் உட்காந்துட்டு ஹீரோயினும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இடுப்பில் இருக்கிற வந்து நம்ம இடுப்பில் போடலாம் அப்படிங்கும்போது ஹீரோயின் இடுப்பிலேயே வந்து நம்ம போட்டு விடுறாரு நம்ம ஹீரோ. இதை பார்த்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டி காட்டுறாங்க. அதாவது பாட்டி வந்து நம்ம இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி அம்மா எப்போ வருவாங்க, அப்பா எப்போ வராங்க. இவங்க அப்பா வந்து படிக்கிட்டா இது வந்து போருக்கு வந்து போயிருக்கிறாரு. அந்த போரில் வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. ஆக்சுவலாக வந்து அவர் அப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்காக வந்து பாட்டி வந்து வானத்து மூலயமா வந்து கருப்பு கலராக மேகமெல்லாம் மூடி இருக்குது. இதெல்லாம் பார்த்து பாட்டிக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது. அதாவது இவருக்கு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் மாதிரி வந்து காட்டியிருக்குது அந்த வானம். அது பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அந்த பாட்டியை மன உலகத்தில் இருக்கிறாங்க. 2 பசங்களும் பாட்டி என்னாச்சுன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா இறந்ததுக்கு நம்ம குட்டி பையனும் அதாவது ஹீரோவினும் அவங்க அப்பாவோட சமாதிக்கு வந்திருக்கிறாங்க. சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வரக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் அவர் பெரியவர் சொல்கிறாரு, இன்னும் வந்து உங்கள் அம்மா வரமாட்டாங்கப்பா, நான் மூடிடலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் எனக்கு முடியாது, எங்கள் அம்மா வந்து நான் மூடிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல சரி அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயா வந்து உங்கள் அம்மா எப்போ தான் வருவாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது என்ன அப்படின்ட்டு அவங்களும் வந்து போருக்கு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போருக்கு வந்தது பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சமாதியில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பையனை வேண்டும்னு விசுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஷாய் வந்து அந்த சீனியர் எங்கே அம்மா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். சரி சீனியர் அவங்க அம்மா வந்துருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கிற அந்த சொல்லிட்டு அவங்க அம்மாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக தன் பையனை ரொம்ப அன்பாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இவங்க வந்து என் புருஷனை இறந்துட்டாங்க, நானும் சாவு போகிறேன் அப்படிங்கும் போது யார் மத்தியில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல, மன்னிச்சுடுங்க, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் தெரியல, உங்கள் இது வந்து போரில் வந்து இறந்துட்டாரு, உங்கள் வீட்டுக்காரர் போரில் இறந்துட்டாரு, அதனால நீங்கள் சமாதியை அடக்கிறக்க வேண்டி நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால சின்ன போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருந்தார் இல்லையா துமரா, அவரை வந்து அவங்க அம்மா வந்து கத்தியால் எடுத்து நெஞ்சில் ஆடியாக குத்திடுறாங்க. குத்திட்டு நீ என்ன திமுறா பேசுன எங்கள் வீட்டு புருஷனை அப்படின்ட்டு திமுறா பேசுகிற மாதிரி பேசிட்டாப்புல. அதுக்கு அந்த பழியை வந்து அவர் சுமத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு இதெல்லாம் ஷாக் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் இந்த பொம்மை வந்து கொன்றுங்க, இந்த அம்மா வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மா வந்து கெஞ்சுறாங்க, இவங்களை கொல்ல வேணாம். அப்புறம் ஹீரோ வந்து எனக்கு 2 பேரும் அவங்க அம்மா எதுவும் பண்ணாதீங்கன்னு அந்த போர்லேயே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பார்க்கண்ணா, இனி நீ தான் வந்து பார்த்துக்கணும், நம்மளோட இது வந்து நீ தான் பார்த்துக்கணும், அதனால வந்து நீ பார்த்துக்கோ, அப்பா இறந்துட்டாரு, அதனால் நான் இருந்தால் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பூ வந்து கையில் வந்து கொடுத்துட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எமோஷ்னலாக வந்து என்னன்னா அவங்களும் கத்தியால் நெஞ்சில் குத்திட்டு அவங்க இறந்துறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து செமையாக அழுகுறாரு, அம்மா போகாதீங்க இருங்க அப்படின்ட்டு அழுகுறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஹீரோயின் அம்மா தான் பசங்க 2 பேரும் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கல்லறையில் நேராக வந்து போய் விழுந்துறாங்க சுரிச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த கல்லறையில் விழுந்தோடனே அழகாக அப்போ அந்த கல்லறை மேலே வந்து பூவெல்லாம் வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ செஞ்சு இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து அம்மா போயிட்டாங்க அப்படி அப்பாவும் போயிட்டாங்க, அம்மா ஒரே நேரத்தில் போயிட்டாங்க, அப்பா ஒரே நேரத்தில் போயிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அழுகுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அழுகிற காட்சி இருக்குது. அப்புறம் ஹீரோ வந்து ரூமில் உட்காந்து சோகமாக அவங்க அம்மா பூ கொடுத்ததெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இருக்கிறது இல்லையா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா அது பூ கொண்டு வந்துருக்குறேன், அந்த பூ சாப்பிட இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு பூவெல்லாம் வேண்டாம், நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு. ஏன் சரி அம்மா இப்படி இறந்துட்டாங்களே அதனால தான் நான் சோகமாக இருக்கிறேன், கவலைப்படாத சரி நான் உன்னை பார்த்துக்கலாம் பத்திரமா அப்படின்ட்டு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து சின்ன பொண்ணு இப்படி பெரிய கல்யாணம் பண்ணி போயிடுவீல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய
நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த பூ வந்து நம்ம ஹீரோ வந்து பூ கொடுத்துறான். பூ கொடுத்து சாப்பிட்டு ஸ்வீட்டாக இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் சரி இந்த அது மதுபானம் எடுத்து குடி, இதை நானே தயார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுபானம் வந்து குடிக்க வைக்கிறாப்புல. குடிச்சோடனே வந்து நம்ம ஹீரோயின் மடியில் வந்து படுத்துட்டே வந்து அம்மா அம்மான்னு அழுவ ஆரம்பிச்சிடாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அடுத்தது காட்டுறாங்க உங்கள் பாட்டி ரொம்ப உடம்பு சரியாமல் ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மருந்து கொடுத்துட்டு அந்த நேரத்தில் வந்து பாட்டி அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இப்போ வந்து நம்ம ஹீரோவோட இருக்கிறார் இல்லையா, அது ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறா, நீ எப்படி பார்த்துக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் பாட்டி அம்மா, 2 பேரும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. பாட்டி அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவங்க எப்படி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது உங்களை நம்ம மேன்மைப்படுத்தணும் அதாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. பெல்லை வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நான் பாதியாக போடுறேன்னா கொஞ்சம் போட முடியாது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.